2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எலிசாவோடு இருக்கிறதான வேலைக்காரனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதை கண்கள் தெரியவில்லை. இப்போ ஆமென். அல்லேலூயா. எலிசா பார்க்கிறதை இப்போ இவன் கூட இருக்கிறவங்களால பார்க்க முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா. எலிசா பார்க்கிறதை இவன் கூட இருக்கிறவர்களால் என்ன பண்ண முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. இப்போ இவனுடைய வேலை, இவன் கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறான். எதற்காக? எலிசாவை பிடிக்கும்படியா வராங்க. ஏன்னா இவன் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. இவன் தேவனுக்காக ஊழியம் செய்கிற மனுஷன். இவனை எப்படியாவது தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. இவன் இந்த ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்பதற்காக இவனை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். ஆனால் பார்த்ததோ இவர்களோடு இருந்தவர்களை காட்டிலும் பரலோகத்திலே, வானத்திலே கோடான கோடி தூதர்கள் ரதங்களோடு, ஹல்லேலூயா, நெருப்போடு, ஹல்லேலூயா, தீயோடு அவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்கள் பார்த்து சொல்லலாம், உன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா என் கூட இருக்கிறவர்களோ அநேகர் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா நீ சொல்லலாம், ஹே, வேலைக்காரன் கண்களை திறங்கப்பா. ஆண்டவரே, அந்த சகோதரனுடைய கண்களை திறங்க, அந்த சகோதரனுடைய கண்களை திறங்க. ஏன்னா அவங்க என்ன மட்டும் தான் பாக்குறாங்க. எனக்கு மேல இவ்வளவு கோடிக்கணக்கான தேவதூதர்கள், அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலையை நிறைந்திருக்கிறாங்க என்றத. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நம்ம சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்ப எலிசா யாருன்னா எலியாவோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். எலியா ஊழியக்காரன், எலியாவுக்கு கீழே எலிசா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எலிசாவிடத்துல வந்து கேட்கிறாரு, எலிசா, என் கூட நீ இவ்வளவு நாள் நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, என் கூட நீ இவ்வளவு நாள் நான் போகிற ஊழியத்திற்கெல்லாம் நீ வந்து துணை நின்று கொண்டிருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேளு என்று சொல்றேன். அல்லேலூயா. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்னதான் வேணும்? அல்லேலூயா. என்ன வேணும்? என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என்னதான் சொல்லிருப்போம் நம்ம? திடீர்னு கேட்டா என்னவா வேணும் கேட்டா சும்மா கேளு, என்ன வேணும்? என்ன வேணும்? மேக் புக் வேணுமா? மேக் புக். ஓகே, உனக்கு என்னப்பா வேணும்? என்கிட்ட வேணும். என்ன வேணும்? ஸ்பீக்கர் வேணும் என்கிட்ட. வேற சாமியல், உனக்கு என்னப்பா வேணும்? என்னது?
தெரியலையா? சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு யாருக்காவது எதனா வேணுமாம்மா? என்ன வேணும்? வசனம் படிச்சுட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் வேணுமா? பாருங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்போ எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், எலிசா உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது எலிசா எடுத்த உடனே சொல்ல, ஐயா எனக்கு உங்க மேக்புக் ப்ரோ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், லைவ் போடுவேன். ஐயா உங்க ஸ்பீக்கர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வச்சு நான் கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுவேன். ஐயா நீங்க ஒரு மைக்கு வச்சிருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் மைக், அது கொடுத்தீங்கன்னா நானும் அது பாடினா கொஞ்சம் ராகமா வரும். நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க ஒரு ஐபேட், நீங்க வச்சிருக்கீங்க பைபிள், அப்படிலாம் கேட்கவே இல்லை. அவன் கேட்டது என்னன்னா, ஆவியின் வரத்தை, உன்கிட்ட இருக்கிற அந்த வல்லமைய, உன்கிட்ட இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை எனக்கு கொடுக்கணும்னு கேக்குறான். அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேரால கேட்க முடியும்? ஒரு ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரரே நீங்க எனக்கு ஜெபிச்சா போதும். இல்ல, தேவனுடைய வல்லமை ஊழியக்காரர் மேல இருக்கும் பொழுது நீ எதை கேட்டாலும் ஊழியக்காரர் அல்ல தருகிறது. அதற்கு மேலாக ஒரு வான மண்டலம் ஒண்ணு இருக்கு, அதற்கு மேலாக ஒரு தூத கூட்டம் இருக்கு, அதற்கு மேலாக தேவன் இருக்கிறாரு. அவர் கிரியை செய்கிறது, அவர் நினைக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவன் சொல்றான், எலியா சொல்றான், ஐயா நீ என் சொத்து பத்து கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பேன், ஒருவேளை நீ என் ஒட்டகத்தை கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன், என் ஆடு மாடுகளை கேட்டிருந்தா நீ கொடுத்திருப்பேன். ஆனா நீ அரிதானதை நீ கேட்டிருக்கிற, யாருக்கும் கொடுக்க முடியாத அரிதானவையை கேட்டிருக்கிற. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அதுதான் நம்ம கேட்கணும். இன்னைக்கு எனக்கு இந்த பொருள் மேல எனக்கு ஆசை இல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேல எனக்கு ஆசை இல்ல, எனக்கு நீங்க வந்தா போதும், உம்முடைய வல்லமை வந்தா போதும். கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு உம்முடைய ஆளுகை வந்தா போதும், உம்முடைய பிரசன்னம் வந்தா போதும், நான் இந்த உலகத்தை என்னால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இவன் கேட்கிற பாருங்க, கேட்கிற காரியம் பாயிண்டா கேட்கும். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் இப்ப வீடு காலி பண்றாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, சிலர்லாம் வீடு காலி பண்ணுவாங்க. காலி பண்ணும்போது அந்த நேரத்தில் நம்ம எதாவது ஹெல்ப் பண்றோம்னா சொல்லுவாங்க, நாங்க வீடு காலி பண்றோம், இங்கேருந்து நமக்கு இந்தியாவுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சும்மா கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. ஆமா, நமக்கு வீட்டுல இடம் இருக்கோ இல்லையோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பால்கனிலையாவது நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து. இவன் எலியா கேட்கிறான் எலிசா வீடு இடத்துல, அப்பா வாட் யூ வாண்ட் கேளு, நீ என்கிட்ட இத்தனை வருஷமா நீ ஊழியம் செஞ்சிருக்கிற, இத்தனை வருஷமா என் கூட நீ கூட என்ன பண்ணிருக்கிற, ஊழியத்தை உண்மையும் உத்தமமா செஞ்சிருக்கிற, என்ன வேணும்? அவன் கேட்ட ஒரே காரியம், அப்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த வல்லமை, அந்த பவர், அந்த பலன், அந்த ஆவியின் வரம், அதுதான் எனக்கு வேணும், அதுதான் வேணும். ஏன்னா சாதாரணமானது கிடையாதுங்க. ஆவியின் வரம் எல்லாருக்கும் எளிதிலே கிடைக்கிறது அல்ல, எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிறது நினைப்புல அது கிடைக்கிறது அல்ல. இவர்கள் காத்திருந்து அநேக மாதங்கள் காத்திருந்து ஜெபித்து அநேக வரங்களை பெற்றுக் கொண்டு இருக்கிறதானே. எலியாவின் இடத்திலிருந்து இவன் வரத்தை பெற்றுக் கொள்ளணும்னா இவன் சாதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதை இவன் எலிசா அறிஞ்சிருக்கிறான். ஆமென். அதை இவன் எலிசா அறிந்திருக்கிறான், நன்றா அறிந்திருக்கிறான், நன்றா அறிந்திருக்கிறான். அவன் கூட இருக்கிறத நீங்க நன்றா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரர் கூட இருக்கும் போது நீங்க நன்றா அறிந்து கொள்ளணும். ஒரு ஊழியரோடு நீங்க நடக்கும் போது நீங்க நன்றானவைகளை நீங்க நினைச்சுக்கோங்க. அல்லேலூயா. தீமையானதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்க கூடாது. தவறான காரியங்கள் எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்றாங்க பாருங்க, மற்றவங்க நம்மளை குற்றம் சாட்டுறாங்க பாருங்க, அதெல்லாம் அப்படியே எது நமக்கு பலன் தருமோ, எது நமக்கு இந்த உலகத்தை வாழுவதற்கு பலன் தருமோ, எது நம்ம இந்த சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு இந்த பலன் தருமோ, எது இந்த உலகத்திலே நம்ம இந்த பிரசன்னத்தோடு வாழுவதற்கு பலன் தருமோ, அதை நம்ம வேண்டி பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை ஈஸியாக சத்ருவின் திட்டங்களை எளிதிலே நம்மளால முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ அரிதானவையை கேட்டுட்டான். இப்போ எலியா சொல்றான், ஐயா
எலிசா, நீ அரிதான காரியத்தை கேட்டுட்டு, ஆனா நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி? நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். நான் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறேனோ அப்ப நீ கேட்டீனா என்னதான் உனக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ அரிதானவைகளை கேட்ட, அதனால நான் உனக்கு அரிதானவைகளை நான் உனக்கு சொல்றேன். நீ எப்போ என்ன பார்த்துட்டே இருக்கிறியோ, நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன பண்ணணும்? கேட்டீனா நான் உனக்கு தரேன். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இப்படி சொன்ன உடனே இவனுக்கு தூக்கமே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஐபோன் 15 ப்ரோ வருதுனாலே, நாளைக்கு வரப்போகுதுனாலே, ஐயோ கரெக்டான அட்ரஸுக்கு வந்துருமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடுமா, போஸ்ட்மேன் நம்ம வீட்டுல வந்து கொடுப்பானானே நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கு பக்கு பக்குன்னு இருப்போம். ஒருத்தங்க இந்தியாவில இருந்து பார்சல் அனுப்புறாங்கன்னா அந்த பார்சல் வந்து ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருமா, இவன் வேட்டு இதெல்லாம் கேக்குறானே. ஒரு பார்சல் வருவதற்கே நம்ம இவ்வளவு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவன் அரிதானவைகளை கேட்டிருக்கிறான். இவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. இவன் சொல்றான், எலியா சொல்றான், நான் அங்க ஒரு ஊழிய விஷயமா நான் போயிட்டு வரேன். இல்லையா, நீ எங்க போனாலும் சரி நான் உன்னை விடவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் சரி நான் உங்க கூடவே வரேன். ஹல்லேலூயா. 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 எங்க போனாலும் நான் வரேன். எங்க போனாலும் நான் என்ன பண்றேன்? உங்க கூட நான் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 எங்க போனாலும் நான் வருவேன். அப்போ இப்போ எலியாவுக்கு எந்த ஒரு ஊழியத்தை நிமித்தமாகவோ என்ன பண்ண முடியாது, அவனால போக முடியாது. ஏன்னா இப்ப அரிதான காரியத்தை எலிசா கேட்டுட்டான். அவன் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் என்ன பண்ண மாட்டான்? விடவே மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா கடந்த வாரத்தில் நம்ம கேட்ட போல யாக்கோபு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறும் வரைக்கும் அவனை என்ன பண்றோம் இல்ல, விடவே இல்லை. அப்படின்றது போல இன்றைக்கு எலியாவின் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை, எலியாவின் இடத்திலிருந்து நற்கிரியைகளை, எலியாவின் இடத்திலிருந்து நல் வரங்களை, எலியாவின் இடத்துல பரிசுத்தமான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அவன் பகலும் அவன் கண் விழித்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எப்ப எடுத்துக்கொள்ளப்பட போறான்னு தெரியாது. எந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து அவனை தூக்கி கொண்டு போவார்னு தெரியாது. அவன் போற இடத்துக்கெல்லாம் இப்ப இவன் போயிட்டு இருக்கணும். ரூம்குள்ள இருந்து ஜோம் பண்ணா கூட அவன் வாசல்லே நின்னுகிட்டு இருக்கணும். ஐயா இருக்கிறீங்களா தட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ போச்சு. ஹல்லேலூயா. எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவனுக்கு என்ன கிடைக்காது? வரங்கள் கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ அவன் கூட இருக்கும் பொழுது, எலியாவும் எலிசாவும் கூட இருக்கும் பொழுது, இப்ப எலிசா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, இப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இப்ப எலிசா பார்க்கிறான், ஐயா உங்க கூட இத்தனை வருஷமா குப்பை கொட்டினேனையா, இத்தனை வருஷமா ஊழியம் செஞ்சேனையா, என்ன மறந்துட்டீங்களே, இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருந்தேனே, என்ன மறந்துட்டீங்களே. யார் சொல்றா? சொல்லுங்க, யார் சொல்றா? எலிசா சொல்ற. அவன் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவனுக்கு என்ன மட்டும்தான் கிடைத்ததான்? சால்வை மாத்திரம் அவனுக்கு கிடைத்தது. 10 இருந்து வாசிங்க பாப்போம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படும் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, இதுல நீங்க வாசிக்கிறது 11வது வசனத்துல அவன் என்னதெல்லாம் பார்க்கிறான்? இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவிலே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அல்லேலூயா. இப்போ எலியா சுழல் காற்றிலே போகும் பொழுது அங்க அக்கினிமயமான தூதர்கள் ரதங்களை இப்ப யார் பார்க்கிறான்? சொல்லுங்க, யார் பார்த்து கொண்டிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, யார் பார்த்து கொண்டிருக்கிறான்?
எலிசா பார்த்து கொண்டிருக்கிறான். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எலிசா கீழே இருக்கிறான். எலியா மேலே இருந்து போய் கொண்டிருக்கிறான். எலிசா கீழே இருந்து கேட்கிறான், எலியாவே என்ன மறந்துட்டீங்களா? அல்லேலூயா. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்தான். அல்லேலூயா. ஆமென். இவன் புலம்புனான். 12வது அது எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அல்லேலூயா. இப்போ அவனுக்கு கிடைச்சது சால்வை. அவன் எதிர்பார்த்தது என்னங்க? அவன் எதிர்பார்த்தது சொல்லுங்க. அவன் எதிர்பார்த்தது ஆவியின் வரத்தை. ஆனா கிடைச்சது என்னது? சால்வை. அவன் எதிர்பார்க்கிறது ஆவியின் வரத்தை, ஆனா கிடைச்சதோ சால்வைய. அல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கின்றது முக்கியம் கிடையாது, அதற்குள்ளாக என்ன வல்லமை இருக்கின்றது தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கின்றது முக்கியம் கிடையாது, என்னது கிடைக்குதுன்னு முக்கியம் கிடையாது, அது என்னவாக மாறுகிறது என்றுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நாம எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணு, நடக்கிற காரியம் வேற ஒன்னா இருக்கும். அல்லேலூயா. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல இருந்து அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற காரியம் என்னவோ மலைக்காக தான் ஜெபித்தானே தவிர, ஆனா ஆண்டவர் காட்டினது மேகத்தை காட்டினாரு. அல்லேலூயா. நீ ஒருவேளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மலைய, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மலை இன்னைக்கு வராமல் இருக்கலாம். ஆனா மேகத்தை பார்த்து நீ ஏமாந்து விடாதே. மேகத்திற்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. சால்வைக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்போ இவன் பார்க்கிறான் பாருங்க. எலிசா பார்த்தான் பாருங்க. எலியா எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, எப்படி பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சுழல் காற்று வந்ததோ, எப்படி அக்னிமயமான ரதங்கள் வந்ததோ, இதேதான் எலிசாவை பிடிக்க வரும் பொழுது அதேதான் அவன் வேலைக்காரன் பார்க்கிறான். அல்லேலூயா. சால்வை வந்ததுனால நீ சாதாரண ஊழியக்காரன் கிடையாது. சால்வை வந்ததுனால நீ சாதாரண ஊழியக்காரன் கிடையாது. ஜனங்கள் பார்க்கும்படியாக அக்னிமயமான குதிரைகள் உனக்கு முன்பாக ஆண்டவர் தோன்றும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சாதாரணமா ஆண்டவர் யாருக்கும் தேவதூதனை அனுப்ப மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சாதாரணமாக யாருக்கும் ஆண்டவர் ஆவியின் வரத்தை அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டாரு. ஆனா இப்ப எலிசாவின் வாஞ்சைய ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுங்க. எலிசாவினுடைய வாஞ்சைய ஆண்டவர் நிறைவேற்றினார். இவன் எப்படி அறிந்து கொண்டான் தெரியுமா? ஐயா, சால்வை எடுத்து அடிக்கிறான், தண்ணீர் 2ஆக பிரிகிறது. அவன் குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்குகிறான். அநேக வல்லமைகள் அவனுக்கு கிடைக்கிறது. அநேக அற்புதங்களை அவன் செய்கிறான். இருந்தாலும் இவனை பிடிக்க வரும்பொழுது அவன் சொல்றான், ஹே, நீ உன் கூட இருக்கிறவர்களை விட என் கூட இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. உன் கூட வந்தவர்கள் எதிரிகளை விட என் கூட இருக்கிற வான மண்டலத்தில் அக்னிமயமான குதிரைகளோடு தேவ தூதர்கள் எனக்கு முன்பாக. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வானத்திலிருந்து அக்னி இறங்கும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆவியானவரே வந்து இறங்குவாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிங்கத்துக்குள்ளாக என்ன போடப்பட்டாலும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் அடைப்பாரு. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அக்னியில போடப்பட்டாலும் நான் வேக மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்போ எலிசாவின் இடத்திலிருந்து தேவ வல்லமைகளை இவன் கூட இருக்கிறவன் பார்க்கிறான். இப்போ அவனுக்கும் ஆசை வந்திருக்கும்ல. ஹல்லேலூயா. எலியாவோடு கூட இருந்த எலிசா பார்த்தான். ஐயா, உங்க கிட்ட இருக்கிற என்ன வேணும், வரம் வேணும்னு கேட்டான். இப்போ எலிசாவை பிடிப்பதற்காக வரும் பொழுது எலிசாவின் கூட இருக்கிறவனும் அதே தான் என்ன பண்ணிருப்பான், நினைச்சிருப்பான்ல, நினைச்சிருப்பான். ஹல்லேலூயா. பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொன்னதான தேவதூதன் இப்போ அக்னிமயமான தேவதூதர்களாக தேவன் நமக்காக அனுப்புகிறார்.
பாளையமே இறங்கினாலும், நமக்கு விரோதமாக பாளையமே இறங்கினாலும், நமக்கு முன்பாக எதிரி சென்னையில இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, நம்மளை அழிக்கணும் நினைச்சாலும் சரி, எனக்கு பின்பாக எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. யார் தெரியுமா? அவர் ஆவியின் வரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. யார் தெரியுமா? என் பின்னாக தேவ தூதர்கள் அக்கினி மயமாக இருக்கிறார்கள். என்ன நெருங்க முடியாது. என் பக்கத்துல அக்கினி மயமான நாவுகளால தேவ தூதர்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. என் பக்கத்துல நீ வரணும்னா அவர்களை தாண்டி தான் வரணும். என் பக்கத்துல நீ என்ன வந்து தொடணும்னா அந்த தூதர்களை எல்லாம் தாண்டி தான் வரணும். அவர்கள் வைத்திருக்கிறதான்னு ஆண்டவர் சொன்னாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை காக்கும்படியாக உன்னை தூதர்களை கொண்டு தம் கரங்களினாலே ஏந்தி கொண்டு போவே. ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஓ பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே தொடுவோம். உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சொல்லுங்க. உன்னை தொடுவோம், உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே இப்போ அக்கினி மயமான தூதர்கள் என்ன பண்றாங்க? இவர்களை சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு கிடைத்தது என்னதுங்க? சொல்லுங்க. சால்வை. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இவனுக்கு கிடைச்சது சால்வை. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, இவனுக்கு கிடைச்சது சால்வை. ஆனா எதிர்பார்த்தது, இவன் என்னதை எதிர்பார்த்தான்? ஆவியின் வரத்தை எதிர்பார்த்தான். ஆனா இவனுக்கு கிடைக்கிறது சால்வை. ஹல்லேலூயா. அன்னைக்கு சால்வெல்லாம் போடுவாங்க. ஆமா, பார்த்து மயங்கிடாதீங்க. ஹல்லேலூயா. சால்வை, சில சால்வை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, எந்த இடத்துல இருந்து சால்வை விடுதுன்னு நீங்க பார்க்கணும். யாருக்கிட்ட இருந்து சால்வை வருதுன்னு பார்க்கணும். ஆமா, ஹல்லேலூயா. சால்வை யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா, ஆமென். இப்போ எலியாவிடத்துல இருந்து விழுந்த சால்வை இவன் எடுத்து பத்திரமா வச்சிருக்கிறான். ஆமென். நேற்றுக்கு நான் இதை எழுதி கொண்டு இருக்கும் பொழுது, ஏன் சால்வைய கேட்கிறது அவன் ஆவியின் வரத்தை, ஆனா இவனுக்கு கொடுத்தது என்னது? சால்வை. எலியா ஜெபிக்கிறது என்னது? மலைக்காக ஜெபிக்கிறான். ஆனா வருது என்னது? கையளவு மேகம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு. மோசே கேட்கிறது என்னது? ஐயா, செங்கடல் கொஞ்சம் ரெண்டா பிளந்தா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றது, கோல் கையில, உன் கையில இருக்கியா கோல். அவன் எதிர்பார்த்தது ஆண்டவரே செய்யணும்னு இல்ல. ஆண்டவர் சொன்ன, உன் கையில நான் கோலை கொடுத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன் கையில நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன்.
உன் கையில நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அது ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. சத்ருவுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பட்டயத்தை வைத்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக எவன் ஒருவன் என்னை தாக்கணும் நினைச்சானோ முதல்ல அவன் தான் சாவான். அல்லேலூயா. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் சாக முடியும். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் மரித்தது பிறகுதான் என்னையே வந்து சேர முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 1 ராஜாக்கள்ல 19வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது எலியா சூரச் செடியில இருக்கிறான். இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா சூரச் செடியில இருந்து அழுறான். ஐயா, ஏன் வாழ்க்கையை எப்படியாவது நான் இழக்கலான்னு இருக்கிறேன், எப்படியாவது நான் மரித்து போகலான்னு இருக்கிறேன், எப்படியாவது என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி என்ன பண்றான் எலியா சொல்லுங்க? சூரச் செடியில இருந்து அவன் அழுது கொண்டிருக்கிறான். ஐயா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அப்ப அங்க ஒரு தூதன் வரான். அல்லேலூயா. அங்க ஒரு தூதன் வரான் உன்னை ஆற்றுவதற்காக. இன்னைக்கு நான் மரித்து போக வேண்டும் என்று நினைக்கிறதான எண்ணங்கள் உடையதான தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவ தூதன் உன் பக்கத்துல வரான். அல்லேலூயா. எலியா அப்படிதான் அழுது கொண்டிருந்தான். எலியா அப்படிதான் நினைத்து கொண்டிருந்தான். என் ஜீவனை நான் எடுத்துக்கொள்ளுறேன்னு நினைச்சான். ஆனா தேவதூதன் வந்து சொன்னது என்னவோ, ஏய், நீ ஜீவனை விடுவதற்கல்ல, இந்தா சாப்பாடு சாப்பிடு. அவன் கேட்டது என்னதுங்க? அவன் கேட்டது மரணம். ஆனா அவனுக்கு கிடைச்சது பரலோகத்தில் இருக்கிற மன்னா. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கேட்டது நான் சாகணும்ன்றத, மரணத்தின் வரத்தை கேட்கிறான். அவன் கேட்கறது இப்ப, ஐயா நான் சாகணும், எப்படியாவது சாகுற. ஆமா, ஹல்லேலூயா. சாகுற வரத்தை கொடுங்கன்னு கேட்கிறான். ஆனா தேவதூதன் கிட்ட இருந்து என்னதான் வருது? இப்போ தேவனிடத்துல என்ன வருதுங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. பஃபே சிஸ்டமா என்ன வருது? சாப்பாடு, தண்ணியும் ஆகாரமும் இருக்கு. அவன் சொல்றான், ஏய், நீ சாவறதுக்கு வரலையா? வெகு தூரம் இருக்கு, ஏச்சி நடந்து போ, ஏய் கிளம்பு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சாகிறதுக்கு நீ வரல இந்த உலகத்துக்கு, இந்த ஊருக்கு நீ சாகிறதுக்கு வரல, இந்த ஊர்ல நீ தரித்திரனா இருக்கிறதுக்கு நீ வரல. ஆண்டவர் உன்னை அதிசயம் காணும்படியாக, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த தேசத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா, இன்னைக்கு உனக்கு முன்பாக ஒரு தேவதூதன் வந்து சொல்றான், நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹே, தேவதூதன் சொல்லியிருப்பான், டேய், நீ இன்னைக்கு இங்க சாக வேண்டியவன் கிடையாதுடா, நீ எல்லாம் பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட போறடா. உன் பேர் அங்க இருந்தது நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாதாரணமா எச்சிபி சபையை விட்டு போகணும்னு நினைக்கிற, போயிடாதே. ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு, உன்னை பரலோகத்துல உன்னை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. சாத்தான் உன்னை எப்படியாவது பிரிக்கணும்னு நினைப்பான், எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு நினைப்பான், எப்படியாவது உன்னை சாகடிக்கணும்னு நினைப்பான். நீ அதற்கு நீ இடம் கொடுக்காதே. அவன் சொல்றான், தேவதூதன் சொல்றான், டேய், நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லடா. எப்படி? நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீ எல்லாம் பரலோகத்துல இருக்க வேண்டிய ஆள். ஆமென் சொல்லுங்க. நீ எல்லாம் பரலோகத்துல இருக்க வேண்டிய ஆள். அவன் சொல்றான், என்ன சொல்றான் வாசிங்களேன், வாசிங்க. சூரச் செடிக்கு அப்புறம் அடுத்த வசனம். ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து. எத்தனாவது வசனம் வாசிக்கிறீங்க? 6. 4வது வசனம் வாசிங்க பாப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து, சரி, தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. என்ன சொல்றான் அவன்? அங்க பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என்ன சொல்றான்? யாரு? நான் நல்லவனே கிடையாது சார், நான் பெரிய முரடன் சார், நான் பெரிய கேவலமானவன் சார், நான் யாரு? பாவி சார். அவன் சொல்றான், நான் நல்லவன் கிடையாது சார். யாரு? எலியா சொல்றான் பாருங்க, அங்க பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்லன்னு சொல்லும் போது
பரலோகத்திலிருந்து ரெக்கமெண்ட் அனுப்பி ஒரு சர்வரை அனுப்பி உனக்கு சாப்பாடை கொடுத்து உன்னை நடக்கும்படியாக உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு போறாருனா நீ சாக வேண்டிய ஆள் அல்ல. இந்த தேசத்துல உன்னை தலை நிமிர செய்யும்படியாக, உன்னை பரலோகத்துல கொண்டு சேர்க்கும்படியாக, இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக எல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் நல்லவன் இல்ல சார், நான் பொல்லாதவன், நான் மோரடன். ஆண்டவர் சொல்றா, நீதான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் யூ, நீதான் எனக்கு வேணும். பாவம் செய்யறதானே, நீதான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீ நல்லவன் நீதிமான் சொல்றியா, கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா நின்னுக்கோ. ஐ டோன்ட் வாண்ட் யூ அட் த மூமெண்ட். எனக்கு இங்க கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த HCPல கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவின்னு சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, நீ மாதிரிங்களா? நீங்களா பரவாயில்ல, இருந்துக்கோங்க. நாங்களாம் பாவி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை கொண்டு பரலோகத்துல தூக்கி கொண்டு போக போறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்களாவே இருந்துக்கோங்க, நீங்க நீதிமான்களாவே இருந்து கொள்ளுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்திரு. அங்க ஒருத்தன் அழுது கொண்டு இருக்கிறான், ஐயா நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லி சூறைச்செடியில அழுது கொண்டு இருக்கிறான். நான் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா அவனை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அக்கினி மயமான ரதங்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் செத்த பிறகுதான் ரதத்தை கொண்டு வருவாங்க, எல்லாரும் செத்த பிறகுதான் அலங்காரம் பண்ணி ரதத்தை கொண்டு வருவாங்க. ஆனா இவன் உயிரோடு இருக்கும் பொழுதே, இவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே, உயிரோடு இருக்கும் பொழுதே ரதம் வருதுங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே ஏஞ்சல்ஸ் வராங்க. மை ட்ரீம்ஸ்ல ஏஞ்சல்ஸ் வராங்க. ஐயோ அப்படின்னு அநேக சொல்லுவாங்கல்ல, இங்க ட்ரீம்ஸ்ல வரல, ரியலாவே வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் அன்னைக்கே சூறைச்செடியில இருந்து அன்னைக்கே செத்து இருந்தானா, இன்னைக்கு அவன் பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த மகிமை அவனால என்ன பண்ணிருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. மத்தவங்க சொல்லும் போதே, ஐயா நான் தப்பிச்சிட்டையா, HCPயை விட்டு நீயும் தப்பிச்சிடுன்னு சொல்லும் போது தப்பிச்சு இருந்தீனா நீ பரலோகத்திற்குரிய மேன்மையை நீ பார்த்திருக்க முடியாது, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்க முடியாது. தேவ வரத்தை நீ பெற்றுக்கோ, சாத்தான் உன் பக்கத்துல நெருங்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. உன் கண்களால் மாத்திரமல்ல, அந்நிய கண்களாலும் இதை காணும்படியாக ஆண்டவர் செய்வான். ஹல்லேலூயா. ஓ, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இன்னென்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் பெரியது என்னுயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆரோனுடைய கோல் என்ன ஆயிடுச்சான்? சர்ப்பம். சரி, சர்ப்பம் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிறவன் கோல் எல்லாமே சர்ப்பமாகும் பொழுது இவன் கோல் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கிறது முக்கியம் கிடையாது. சால்வையா இருக்கலாம், கையளவு மேகமா இருக்கலாம், ஒரு சின்ன கோலா கூட இருக்கலாம். ஆண்டவர் எதை கொண்டாகிலும்
எதை கொண்டாகிலும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. உன் கையில இவ்வளவு பெரிய வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சத்தியமாகிய வேதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. வியாதி வந்தாலும் இந்த சத்தியமான வேதத்தை வைத்து ஜெபி. பலவீனம் வரும்பொழுது இந்த சத்தியமான வேதத்தை வைத்து ஜெபி. என் கையில ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்ருவானவன் என் மேல நெருங்க முடியாது. ஏனா ஆயுதத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கையில ஒருவேளை சால்வை இருந்தாலும் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. என் கையில வெறும் கோல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதற்குள்ளாக தேவனுடைய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ளாக நான் சாதாரண ஒரு மனுஷன் தான், சாதாரண ஒரு தேவ மனுஷன் தான் இந்த சபையில நான் நிற்கும் பொழுது, ஆனால் தேவனுடைய வல்லமை நம்ம கிட்ட வரும் பொழுது ஆண்டவர் அந்த வரங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. நான் சீக்கிரமா முடிக்க போறேன். சரி, ஓகே. இப்போ பாருங்க, 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 21 என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்து நின்றான். அல்லேலூயா. தேவ மனுஷன், தேவ வரம் உடையவன் உயிரோடு இருக்கும் போது மட்டும் கிடையாது, செத்த பிறகும் என்னை தொட்டாலும் உயிரடைவான். ஹல்லேலூயா. செத்த பிறகும் என்னை தொட்டா உயிரடைய முடியும். செத்த பிறகும் என் மேல இருக்கிற வல்லமை மற்றவனை உயிர் பெற செய்ய முடியும். அப்பேற்பட்ட வரத்தை ஆண்டவரே எந்த ஜனங்களுக்கு தாங்க. ஆண்டவரே அப்பேற்பட்ட வரங்களை எங்க சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க. அப்பேற்பட்ட வரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க பாப்பா. ஆண்டவரே கைகளை உயர்த்தி எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே அப்பேற்பட்ட வரம் என் மேல சாவு வந்தாலும் சரி, என் டெட் பாடியை தொட்டாலாவது வேற ஒருத்தன் எழும்பணும், ஏன் எலும்ப பட்டாலாவது மற்றவன் உயிரோட எழும்பணும். அப்பேற்பட்டதான அபிஷேகம், அப்பேற்பட்டதான வல்லமை என் மேல, எங்க குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல, எங்க ஊழியத்தின் மேல தேவ வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹே, செத்த பிறகும் மற்றவனை உயிரடைய முடியுதுன்னா அவன் கிட்ட இருந்த சாதாரண வல்லமை கிடையாது, தேவனுடைய வல்லமை. ஆமென் சொல்லுங்க. சாதாரண வரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருடைய வரம். இன்னைக்கு தேவ தூதன் உன் முன்பாக வந்து, நான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன், நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். சிறைச்சாலையில இருந்து பவுலும் சீலாலும் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர் வந்து சங்கிலிகளை எப்படி அறுக்கப்பட்டதோ இன்னைக்கு சிலருடைய சங்கிலியை ஆண்டவர் அறுக்கும்படியாக, சிலருடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை அறுக்கும்படியாக, சிலருடைய குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்களை அறுக்கும்படியாக இன்றைக்கு தேவனுடைய வல்லமை எல்லாரும் மேல கடந்து வருவதாக, எல்லாரும் மேல கடந்து வந்து இறங்குவதாக. பரிசுத்த வல்லமை இப்பொழுதே நிரப்புவதாக. பரிசுத்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. தேவனுடைய வரம் இப்பொழுதே எங்களுக்கும் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஓ ரமனஹதரலதரா ரிமமமஹதரிலதரா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கும் அப்பேற்பட்ட வரம் வேணும், எனக்கும் அப்பேற்பட்ட வல்லமை வேணும். நான் செத்தேன்னு சொல்லக்கூடாது, செத்தும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லணும். செத்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா செத்தும் அவன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான். எலிசா செத்த பிறகும் அவனுடைய எலும்புகள் இன்னும் உயிரடைய செய்து கொண்டிருக்கிறது. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. கையத்தடி எல்லாம் எழுந்துங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, எங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை. சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே. ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை. பாதாள கட்டுகள் உடையட்டுமே,
பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்லுவோம், உமக்காக நாங்கள் ஓடிட உயிரட. கையை தட்டி சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, ஓ உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. நான் உயிரடையலாம்ப்பா. என் மேல பெருகப்படணும், தேவ வரம் என் மேல வரணும், என் மேல படுகிறது. மற்றவங்க உயிரோடு எழுமணும், மற்றவங்க உயிரோடு எழுமணும். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுங்கள் வல்லமை வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நின்னுட்டே கேளுங்க, இன்னும் மெசேஜ் முடியல. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் இடத்துல இருந்த வல்லமை எலிசாவுக்கு கிடைக்குதுன்னாலே, எலிசாவினுடைய எலும்பு பட்டே மத்தம் உயிரோட எரியும்ன்றானா, இன்னைக்கு தேவனுடைய வல்லமை எனக்கு கிடைச்சதுன்னா, எனக்கு எலியாவின் வல்லமை அல்ல, எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்னைக்கு ஆணி பாய்ந்த கரத்தினால இன்னைக்கு நம்மளை நிரப்பும்படியாக உங்க ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரம் இன்னைக்கு தொட்டுக்கொண்டு இருக்கிறது. உயிராடைய வேண்டுமே, சொல்லுவோம், உயிராடைய வேண்டுமே, ஓ உயிராடைய வேண்டுமே, உயிரமஹதரி ஹலரே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உட்காருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, என்னாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க சீக்கிரம். என்னாகமம் 22வது அதிகாரம் 22வது வசனம். அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது, தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். சரி, இப்ப பாருங்க, ஆண்டவர் யாரு? பிழையாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கூட நீ போக கூடாது. ஹல்லேலூயா. நீ அவங்களோட நீ போக கூடாதுன்னு சொல்றாரு முதல்ல. ஆனா இப்போ 2வது தடவை இவங்க வந்த உடனே, ஐயா இவர்கள் என்ன வராங்க, பொன்னும் வெள்ளியுமாக இவங்க கொண்டு வராங்க, பொன்னும் வெள்ளியுமாக இங்க கொண்டு வரும்பொழுது நான் போலாமான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சும்மா சொன்னாரு, எப்படி, சரி வேணா போ. நிறைய டைம்ல நம்ம சொல்லுவோம்ல, போறியா, என்னை விட்டு போறியா, நீ போச்சே அப்படின்னா போ அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? போவேணான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை விட்டு போறியா அப்படின்னா போ அப்படின்னா என்ன அர்த்தம்? போக கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சபை விட்டு போறியா போ. ஆண்டவர் சொல்றது அதுதான் சொல்றாரு. ஹே, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ஏன்கிட்ட பேசுற, போடா எஞ்சி போடா அப்படின்னா உடனே போயிடாத. இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி இவன் போறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கோபம் மூண்டார். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா, அடுத்தது என்ன சொல்லுகிறதுனா, கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு பாருங்க வழியிலே நிற்கிறதை அதற்கு முன்பாக 22 வாசிங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. தேவனுக்கு கோபம் மூண்டது. ஆண்டவர் தான் ஏன் போக சொன்னாரு? ஆண்டவரே நான் எங்கே போகலாம், ஆண்டவர் தான் எங்க போக சொன்னாரு. ஆமென். அல்லேலூயா. ஆனா இப்போ ஆண்டவர் கோபப்படுகிறார். தேவதூதன் உருவின பட்டயத்துல வச்சு நிக்கிறான். இப்போ எங்க வந்து நிக்கிற? யாருக்கு எதிரா வந்து பேசுற? இந்த ஊழியக்காரனுக்கு எதிராக பேசுறியா? இந்த சபைக்கு விரோதமா நீ பேசுறியா? அறுத்து போடுவேன், அறுத்து. யாரு? தேவதூதன் சொல்றான். கத்தியா வச்சு நிக்கிறான், இடிய வச்சு நிக்கிறான். ஹேய், யாருகிட்ட மோதுற? யாருகிட்ட பேசுற? யாருகிட்ட மோதுற தெரியும்ல? இவன் சாதாரண வரம் உடையவன் கிடையாது, தேவனுடைய வரம் உடையவன்.
சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் தேவனுடைய மனுஷன். இவனுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பேச முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பிழையாம போவேனான்னு ஆண்டவர் சொல்லி தேவதூதனை வச்சு, ஹல்லேலூயா, தேவதூதன் உன்னை காக்கிறவன் தான், தேவதூதன் உன்னை விடுவிக்கிறவன் தான். ஆனா சில நேரத்துல உன்னை எச்சரிக்கவும் செய்வான். ஹல்லேலூயா. போகாதன்னு சொன்னா போகாம தடைய பண்ணதான் செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது சில வேளையில தேவதூதன் குறுக்கல வந்துதான் நிப்பான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல நீங்க வாசிங்கனாலே தெரியும், எல்லாருக்குமே தெரிந்ததான சம்பவம். லோத்தும் அவன் மனைவியும் தேவதூதர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. தேவதூதர்கள் வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அழிக்கணும்னு சொல்லுங்க, எதை அழிக்கணும்னு. ஆதியாகமம் 19:1 நீங்க வாசிக்கும் பொழுது இது இருக்கிறது. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இவங்க சோதோம் குமாராவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்ற வாக்கு மேலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. ஆனா இங்க 2 தேவதூதர் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறத யாரு பார்த்தா? லோத்து பார்த்துட்டான். அல்லேலூயா. இங்க லோத்து பார்த்ததுனால இப்ப லோத்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கு இப்ப ரெக்கமெண்டேஷன் வந்துடுச்சு. யாருக்கிட்ட இருந்து? தேவதூதன் கிட்ட இருந்து இப்ப ரெக்கமெண்டேஷன் வருது. நீங்க எஸ்கேப் ஆகி போயிடுங்க. மத்தவங்க எஸ்கேப் ஆகி போனாங்களா? அந்த எஸ்கேப் கிடையாது. நீ இந்த தேசத்தை விட்டு நீ போ, வெளியே போ அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அந்த 2 தேவதூதரும் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்கன்ற போது சாதாரண மனுஷன் அல்ல, அது தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனுஷனாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரை என்ன பண்றீங்களா? என்னது? அந்நியரை உபசரிக்க மறந்துடாதீங்க. சில வேளையில என்ன பண்றீங்க? தேவதூதரை. இப்ப லோத்து அதுதான் பண்றான். ஐயா, நான் கொஞ்சம் உங்களை வித்தியாசமா பாக்குறேன் ஐயா, நாங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களை பார்த்ததே இல்லையே, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறீங்க. ஆமென். அவன் பார்த்து அவன் உபசரிக்க கொடுக்கும் பொழுது அவர்கள் மனம் இறங்கினார்கள். அல்லேலூயா. இல்லன்னா லோத்து வீட்டில் இருக்கிற மனைவி எல்லாரும் அப்பவே பஸ்பமாக வேண்டியது. ஆனா இவன் சொன்னா, நீ காப்பாற்றி கொள்வதற்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். உன் சொந்தக்காரன், உன் அப்பன், உன் முப்பாட்டன், பாட்டன் எல்லாரையும் இழுத்து கொண்டு ஓடிப்போ, நான் இந்த தேசத்தை அழிக்க போறேன். ஆனா திரும்பி மட்டும் பாத்துறாதே. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்தை நீ திரும்பி மட்டும் பாத்துறாதே. இவர்கள் எல்லாரும் தப்பித்து கொண்டு போகும் பொழுது, ஆனா இவ கூட இருந்த யாரு? லோத்து மனைவி மட்டும் திரும்பி பார்த்துட்டான். ஹல்லேலூயா. சில வேளையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை, ஆண்டவர் தேவதூதரை கொண்டு அழிக்கிற காரியங்களை நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. ஏன்னா நீ பார்த்தினா பார்த்த இடத்திலே உப்பு தூணாக மாறி விடுவே. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொன்னார், இப்போ லோத்தே, நான் உன் குடும்பத்தை நான் காப்பாத்தி இருக்கிறேன். லோத்தே, உன் குடும்பத்தை நான் காப்பாத்தி இருக்கிறேன். யார் மூலமாக? 2 தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க. 2 தேவதூதர்கள் வந்து இப்பொழுது லோத்து அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல தேவதூதர்களை ஆண்டவர் உனக்காக அனுப்புகிறார். உன் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, உன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக, உன் சொந்தங்களை பாதுகாக்கும்படியாக இப்போ ஆண்டவர் ஏஞ்சலை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 104:4 என்ன சொல்லுது? வாசிங்க பாப்போம். சில தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும். ஆமா, ஹல்லேலூயா. சங்கீதம் 104:4 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை காட்சிகளாக அனுப்பி இன்னைக்கு நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில வேளை காற்றுகளாக பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு வரும் பொழுது சில காற்று வீசப்பட்டதுல அதே போல இன்னைக்கு உன் மேல பரிசுத்த ஆவியின் காற்று வீசப்படுவதாக வசனம் சொல்லுகிறது. தேவ அக்கினியினாலே, அக்கினிமயமான
ஊழியர்களை எழுப்புவார்கள். எல்லாரும் எழுப்பி நிற்போம். மறுபடியுமா எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நிரப்பும்படியாக, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பும்படியாக, தேவனுடைய வல்லமையினால நிரப்பும்படியாக, இன்னைக்கு நான் நிற்கிறது நான் அல்ல, என்னை நிற்க செய்கிறவர் அவரே. இன்னைக்கு நான் நிற்கிறது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமம் அல்ல, எல்லாம் ஆவியினாலே. இன்னைக்கு தேவ தூதனை உனக்காக அனுப்புகிறாரு. இன்னைக்கு உனக்காக ஒரு தூதனை அனுப்புகிறாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடி தம்முடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போகும்படியாக தேவ தூதனை எதற்காக அனுப்புகிறார் தெரியுமா? ஏனா நீ தேவனுக்கு வேணும், ஏனா நீ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வரத்தை உடையவன், ஏனா சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான். அவனிடத்தில் உன்னை விடுவிக்கும்படியாக அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களையும் ஆண்டவர் உனக்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு எலியாவின் அபிஷேகம் வேண்டாம், எனக்கு எலிசாவின் வல்லமை வேண்டாம், எனக்கு தேவ வல்லமை வேணும். சொல்லுங்க, எனக்கு தேவ அக்கினி வேணும், எனக்கு தேவனுடைய வல்லமை வேணும், எனக்கு தேவனுடைய வல்லமை வேணும், எனக்கு தேவனுடைய அக்கினி வேணும். ஹல்லேலூயா. ஓ தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர், அவர் சத்தியம் பரிஜயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. சத்தியம் பரிஜயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சொல்லோ, அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க, அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். 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 உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவாரே. சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து சிங்கத்தின் மேலும் நடந்து, சிங்கத்தின் மேலும் நடந்து வாலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார்.
இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாங்குவாராக, ஆண்டவர் நிரப்புவாராக. தேவ வல்லமையினால் தேவனை நிரப்புவீராக, எங்களை நிரப்புவீராக. கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை தீலாடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை தீலாடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தம் சிறகுகளால் மூடுவார். உன்னை சிறகுகளால் மூடுவார். உன்னை சிறகுகளால் தட்டி ஆண்டவரே சிறகுகளால் தேவதூதர்களை கொண்டு எங்களை நிரப்புவீரா. தேவதூதர்களை கொண்டு எங்களை தேவனை மாற்றுவீரா. எங்களை நீ நிரப்புவீரா. தேவ வல்லமையினால் தேவ அக்கினியினாலே. ஹல்லேலூயா. கையை தட்டி நல்லா கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கும் அப்பேற்பட்டதான வல்லமை, எனக்கும் அப்பேற்பட்டதான வரங்கள், எனக்கும் அப்பேற்பட்டதான கிருபைகள், எனக்கும் அதே வல்லமை, எனக்கும் அதே வல்லமை. ஓ வரதரியாலதரே ரகவபபப சதரதர பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவ வரத்தை ஆண்டவரே எனக்கும் வேணும். தேவ வரம் எனக்கும் வேணும். தேவ வரம் எனக்கும் வேணும். Hallelujah. Oh, hallelujah. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல என்ன வேணும்னு கேக்குறேன். உன்கிட்ட என்ன வேணும்? என்னிடத்துல நீ எதை எதிர்பார்க்கிற? இன்றைக்கு நீ என்கிட்ட இந்த எதை எதிர்பார்க்கிற என்பதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே எனக்கு உம்மிடத்துல இருந்து தெய்வ வரத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே சுகப்படுத்துகிற வரத்தை கொடுங்க. சத்ருவின் சேனைகளை துரத்துகிற வல்லமை எனக்கு கொடுங்க. எனக்கு அதிகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஜனங்களை ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள நடத்தும்படியாக, எங்களை ஆதரிக்கும்படியாக நடத்தும்படியாக அப்பேற்பட்டதான வரங்களை எனக்கு கொடுங்க. என்னை பார்த்தாலே சத்ரு ஓடணும். என்னை பார்த்தாலே பேய் ஓடணும். என்னை பார்த்தாலே சத்ருவானவன் நடுங்கணும். தேவ வல்லமை என் மேல கடந்து வரணும். என்ன நிரப்புங்கன்னு சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை எங்களை நிரப்பும்படியாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை நேசிக்கும் இயேசுவே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய வரங்களினால நிரப்புங்க. கனி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக எங்களை நீங்க நிரப்புங்க. ஆராதனை 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 ஓ ராஜனுமே ஆவியான தேவன். நீங்க சொல்லுங்க பாப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு உம்முடைய வரம் எனக்கு வேணும். உம்முடைய வரம் எனக்கு தேவைப்பா. இந்த உலகத்திலே வாழுவதற்கு எலிசா மரித்த பிறகும் அவனுடைய எலும்பை கொண்டு அநேகர் உயிரடைந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஒரு மனிதனை அவனுடைய இடத்துல போடும்பொழுது அந்த மனிதன் உயிர் தெழுந்து எழும்பி நின்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதான உயிர் தெழுகிற வல்லமை
நாங்க மரித்த பிறகும் எங்களை குறித்து நல்ல சாட்சியா சொல்லப்படணும் ஆண்டவரே. நாங்கள் மரித்த பிறகும் எங்களுடைய வாழ்க்கையில நல்லவேன்னு சொல்லப்படணும். ஒருவேளை நாங்க வாழும் பொழுது நாங்க ஒருவேளை கெட்டவர்களா இருக்கலாம், நாங்க ஒருவேளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாங்கள் அயோக்கியர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீர் எங்களை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே நாங்கள் பரிசுத்தவான்களாக மாறி விடுகிறோம். பரிசுத்த ஆவியின் வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதே எலியா சொல்றான், ஆண்டவரே நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, இருந்தாலும் அவனை பரலோகத்தில் எடுத்து அவனை நீர் மகிமையிலே சேர்த்து கொண்டது போல இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற அதே தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் தேவனீர் பாதுகாத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. தெய்வீக வரத்தை நாங்கள் விரும்புகிறோம். தெய்வீக வரத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல உதவி செய்வீராக. யாரிடத்துல தேவனிடத்துல எனக்கு எதை வேணும்னு கேட்டா, ஆண்டவரே எனக்கு பொருள் வேணாம் ஆண்டவரே, எனக்கு பதவி வேணாம். தாவீது சொல்றான், ஆண்டவரே எனக்கு இந்த பதவி தேவையில்லை, எனக்கு இந்த அந்தஸ்து தேவையில்லை, எனக்கு இந்த ராஜ பதவி தேவையில்லை, பரிசுத்த ஆவியை என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருவேன் என்று சொல்லுகிறான். அதே போல ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையில வாழும் பொழுது எனக்கு வீடு தேவையில்லை, எனக்கு அந்தஸ்து தேவையில்லை, பரிசுத்த ஆவியை விட்டு என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களினாலே என்னை நிரப்பி அருள்வீராக. ஹல்லேலூயா ரமஹதரி அலதரே ஹல்லேலூயா. ஓ தேவ வல்லமை, தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை எங்களை நிரப்புவதாக, எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக, எங்களை ஸ்தலத்திற்குள்ளாக இழுத்து செல்வீராக. பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கர்மேல் பர்வதத்துக்கு மேல எலியா போய் ஆண்டவரிடத்துல கேட்டது, அவன் மழையை கேட்டான். ஆண்டவரே இந்த தேசத்துல மழை பெய்யணும். ஆனா ஆண்டவர் காட்டுகிறது ஒரு கையளவு மேகத்தை மாத்திரம்தான். நீ நெடுநாட்களாய் செபித்துக் கொண்டிருக்கிறதற்கு பலன் ஒரு சிறிய கடுகு அளவு விதையை போல ஒருவேளை தோணப்படலாம். ஆனா அதன் பின்பாக இருக்கிறதான இரைச்சலின் சத்தம் உனக்கு தெரியவில்லை. அதற்கு பின்பாக இருக்கிறதான பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை உன்னால கேட்க முடியல. இன்னைக்கு ஒருவேளை கையளவு மேகத்தை பார்த்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு சிறிய அளவு தானே எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி, எனக்கு சால்வையை மாத்திரம் கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு இந்த கோலை மாத்திரம் கொடுத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி சாதாரணமா இடப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு அதை கொண்டு 1000 மடங்காக உன்னை கொண்டு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் சொன்னாரு. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னாரு. உன்னை கீழாகாமல் மேலாவாய் சொன்னாங்க. ஆண்டவர் உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரை இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்புவீராக. எங்களுக்கு கணுக்கால் அளவல்ல, எங்களுக்கு முழங்கால் அளவல்ல, எங்களுக்கு இடுப்பு அளவல்ல, நாங்கள் நீந்தி நீந்தி செல்லும்படியாக எங்களை நீ நிரப்புவே. தேவானின் மகிமை நம்மை
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை நிரப்பட்டும். மூடுவே நிரப்புவதாக நிரப்புவதாக இப்பொழுதே நிரப்புவதாக. தெய்வீக வல்லமை எங்களை ஆட்கொள்ளுவதாக. எல்லா சத்துருவின் சேனைகள், எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனுடைய வரத்தை உடையவர்களை பரிசுத்த தூதர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறாங்க. ஓ தேவனின் மகிமை பிரசன்னம் மூடுவதாக. தேவனுடைய வல்லமை மூடுவதாக. எங்களை நிரப்புவதாக. எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை நாங்கள் நிரப்போம். தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனுடைய பிரசன்னம் மகிமை எங்கள் மேல இறங்குவது. நாங்க வந்த வண்ணமாய் திரும்பி சொல்லக்கூடாது ஆண்டவரே. நாங்க வருத்தப்பட்டு பாரத்தோடு தான் நாங்கள் வந்தோம். ஆனா திரும்பி செல்லும் பொழுது ஆவியின் வரம் உடையவர்களாக, ஆவியின் அக்கினியை உடையவர்களாக ரதங்கள் எங்களுக்கு சுற்றிலும் இருப்பதாக. அக்கினிமயமான குதிரைகள் எங்களை சுற்றிலும் இருப்பதாக. தேவதூதர்கள் எங்களை சுற்றிலும் இருப்பதாக. உன் வலது புறத்திலும் உன் இடது புறத்திலும் எத்தனை பேர் விழுந்தாலும் சரி, உன் வலது பாரிசத்தில் விழுந்தாலும் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை இனி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரின் உள்ளத்திலே தேவ நீர்க்கிரியை செய்வீராக. எஸ், சால்வை மாத்திரம் தான் எனக்கு கிடைச்சது. எலியா என்னத்தையா விட்டுட்டு போனேன்னு சொல்லாதபடி நான் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருக்கும்படியாக அநேகத்துல அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுவா. கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தனா ஆண்டவர் அநேகத்துல அதிகாரியான மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆராதித்த இந்த வசனத்தை கேட்ட எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. தேவ வரத்தினால தேவனை நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவே தேவ தூதர்களை கொண்டு எங்களை காவல் வினைப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில மேக ஸ்தம்பமாய், இரவில அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் நீர் அவர்களை வழி நடத்தினது போல எங்களையும் தேவ நீர் வழி நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ள பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,